வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். சமீபத்தில் வாசித்த ஒரு அழகான கவிதை. முடிந்தவரை எல்லாரையும் நேசித்து விடுங்கள். என்ன ஆகியோட போகிறது? மிஞ்சி போனால் வாழ்க்கை என்னவென்று கற்றுத்தர போகிறார்கள். அவ்வளவுதானே? ஆமாங்க. மீறி போனால் நம்ம என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் நம்மளை ஏமாற்றுவாங்க. அவ்வளோதானே? நம்ம ஏமாந்துட்டே இருப்போமே. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நம்மளாக இருக்கலாமே. சமீபத்தில் இயக்குனர் பிரேம்குமார்கிட்ட, அதாவது 96 மெய்யழகன் இந்த படங்களை எடுத்த பிரேம்குமார்கிட்ட நீயே நானா கோபிநாத் ஒரு பெட்டியில் கேட்டிருந்தார். ஒரு மனுஷன் ஏன் இவ்வளோ வெகுளியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், அவன் வெகுளியாகவே இருந்துட்டு போகட்டுமே, சில விஷயங்கள் தெரியாமல் இருந்துட்டு போகட்டுமே, அவனை ஏமாற்றவனாகவே இருந்துட்டு போகட்டுமே, அதனால் என்ன ஆகிட போகுது? ஒரு மனுஷன் அன்பு செஞ்சு அவன் தோத்துட்டு போனால் அவன் வெகுளியாகவே இருந்துட்டு போகட்டும். இந்த உலகத்தோடைய ஆகச்சிறந்த விஷயம் அன்பு. இந்த அன்பை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் பெருசு கிடையாது. அன்பு மனிதாபிமானமும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை எதை நானுன்னு சொல்கிறேங்க. இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய விஷயமே மனிதாபிமானமும் அன்பும் தான். வெறுப்பது யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே அன்பு செய்வோமே. பாவம், அவர்களுடைய சூழ்நிலை எப்படி, அவங்களுக்கு என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது இல்லையா? விரும்ப கொண்டு எல்லாத்தையும் நேசிப்போம். மனிதாபிமானம் ஒன்றாக இருக்கிற எல்லாத்தையும் நேசிப்போம். ஆமாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. மீண்டும் நாளை இதே நேரம் இதே இரவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.